கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் நல்லவர், அவர் பெரியவர். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் விசேஷித்த காரியத்தை அவர் செய்வார். நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாகவே இந்த நாள் முடியும் பொழுது அற்புதத்தோடு நீங்கள் இந்த நாள் முடிகிறது நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 27:9. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும், நீரே எனக்கு சகாயம். என் ரட்சிப்பின் தேவனை என்னை நிகழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரு. என்னை நிகழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரு. பாருங்க, ஆண்டவர் நம்ம கைவிடாமல் இருக்கிறவர். ஏன் சங்கீதக்காரர் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு? நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாதவர். உலகத்தில் பலர் நம்ம கைவிட்டுருவாங்க. ஆண்டவர் கைவிட மாட்டார். கைவிடுதல் என்றால் என்ன? நம்ம கையை பிடித்து நடத்தும் போது அவங்க கையை விட்டுட்டாங்கன்னா நம்ம தடுமாறிடுவோம். அப்படின்னா ஒருவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கும் போது, நம்மை போஷித்து கொண்டிருக்கும் பொழுது, நமக்கு சில உதவிகளை செய்து கொண்டிருக்கும் போது அவங்க திடீர்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்கன்னா நம்ம தடுமாற ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நம்மை நடத்த ஆரம்பிச்சிட்டார்னா கைவிடவே மாட்டார். முடிவு பரியந்தம். இந்த பூமியில் அவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்காங்களா? நம்பினவர்கள் ஏமாற்றி இருக்கிறாங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இயேசப்பாவை நம்புவேன். அவர் என்னை கைவிட மாட்டார். ஒரு காரியத்தை சொன்னாருன்னா செய்துட்டே இருப்பார். உன்னை கொடுப்பேனா கொடுத்துட்டே இருப்பார். கடைசி வரை நடத்துவார். அதனால் இன்றைக்கு இயேசப்பாவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களை கைவிடாமல் நடத்துகிற வல்லமையுள்ள தெய்வமே, மனிதர்களால் சில வேளையில் கைவிடப்பட்ட நிலைமையில் யாராவது இருந்தால் உம்மை பற்றி பிடித்து கொள்ளட்டும். இந்த பூமியிலே இவர்கள் வாழுகிறது வரையிலும் நீர் கைவிடாமல் அனைத்து நன்மைகளையும் கொடுத்து அனைத்து தேவைகளையும் சந்தித்து ஆச்சரியமாக வழி நடத்துங்க. அப்படி செய்கிறேன். நன்றி. இந்த நாளில் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்கும்படிக்கு அற்புதத்தை செய்தரலும். குறிப்பாய் எதிர்காலத்தை குறித்த பயம் விலகி போகட்டும். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்தரலும். குறிப்பாக வியாபாரம் செய்கிற எல்லாரையும் பலப்படுத்தும், வழி நடத்தும். வாலிப பிள்ளைகளை உடைய கரத்திலே பிடித்து நடத்துங்க. சிறு பிள்ளைகளை கண்மணியை போல காத்தரலங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.